ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு படத்துல சேசிங் சீனு வரலாம், வந்து போவோம். ஆனா படமே சேசிங் சீனா இருந்துச்சுன்னா அது இந்த படம் தான். அப்படிப்பட்ட படத்தை நீங்க மிஸ் பண்ணலாமா? சரி, அதிகம் பேசாம படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வறண்ட பூமியில அப்பாவி மக்களை தண்ணிய வச்சு அரசியல் பண்ற ஒரு கொடூர அரக்கம் தான் நம்ம வில்ல. அது மட்டும் இல்லாம ஏகபோகமான மூட நம்பிக்கைகளை சொல்லி தன்னோட அடிமையாக்கி ஆட்டம் போடுற இந்த வில்லனை நம்ம ஹீரோ ஹீரோயின் இல்ல மற்றும் பலரும் சேர்ந்து ஜெயிச்சாங்களா இல்ல அவங்களும் மண்ணுக்குள்ள போனாங்களா அப்படின்ற கதை தான். என்ன படம் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படத்துல வர சீன் ஒவ்வொன்றும் வேற மாதிரி. அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு எடுத்ததாலே அந்த பக்கம் படம் பிச்சுக்கிட்டு ஓடுச்சு. அங்க ஓடுச்சு எங்களுக்கு பிடிக்கணும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா படத்தை ஃபுல்லா பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் பேசிட்டு இருக்கு. என் பேரு மேக்ஸ், என்னோட உலகம் வன்முறையும் ரத்தமும் நிறைஞ்சது அப்படின்னு ஏதோ ஒரு போர் நடக்கிற இடத்துல இருந்து இவர் பேசிட்டு இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட கேட்டுட்டு இருக்கு. உலகத்துல தண்ணி பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, தண்ணிக்கான போர் எப்படியா இருந்தாலும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லேடியும் சொல்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல கேக்குது. வெறும் அழுகுரல்கள், கதறல்கள், துப்பாக்கி சத்தமா கேட்டுட்டு இருக்கு. மேக்ஸ் சொல்றான், நான் ஒரு நீதி நேர்மையான போலீஸ் ஆபீசர், உலகம் அழிய போகுது, உயிர்களை காப்பாத்துறவன் கடவுளா ஆகுறான், அதே உயிர்களை எடுக்கிறவன் மிருகம் ஆகுறான், இதுல நான் எந்த ரகம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேக்ரவுண்ட்ல மட்டும் எப்பயுமே ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். நீ எங்க இருக்க, எங்களை ஏன் காப்பாத்துற, எங்களை ஏன் தவிக்க விட்ட அப்படின்ற மாதிரி இவர் யாரையோ காப்பாத்த போய் விட்ட மாதிரி அவங்க இறந்துட்ட மாதிரியும் ஒரு அடிக்கடி பேக்ரவுண்ட் இந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். இது மட்டும் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய வாட்டி இந்த சின்ன பொண்ணோட வாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கும். நீ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு பள்ளியா ஓனானு தெரியல, அது கிட்டண்டா அவன்கிட்ட போன உடனே அதை காலால மிதிச்சு ஆளு டிஃபனை முடிச்சிடுறாரு. அப்புறம் அங்க அதானே கிடைக்கும். திடீர்னு ஆளு எங்க வேகமாமா கிளம்புறாரு, எங்க போறாரு அப்படின்னு பார்த்தாக்கா பின்னாடி ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு வராங்க. ஓஹோ, அதுக்கு தான் ஆள் ஓடுறாரா? இவங்க யூஸ் பண்ற காரு பைக் எல்லாம் மாடிஃபை பண்ணி அந்த இடத்துக்கு எப்படி யூஸ் பண்ணா கரெக்டா இருக்குமோ அதே மாதிரி யூஸ் பண்றாங்க. ஹீரோ மாட்டிப்பானா அப்படின்னு நம்மளாம் பார்த்துட்டே இருப்போம். எப்படியே சேசிங் பண்ணிட்டு வந்து பின்னாடி ஒருத்தன் அம்பு வச்சுட்டு கார்ல நிக்கிறான் பாருங்க. அவன் கரெக்டா அட்டாக் பண்றான், வண்டி செதறுது. இந்த தேங்காய் உடைச்சா எப்படி செதறும் அந்த அளவுக்கு செதறுது. இதெல்லாம் மண்ணுன்றதால நடக்கிறத பார்க்கும் போதே அது விஷுவலே வேற மாதிரி இருக்கு. கீழே விழுந்த உடனே அந்த ஆளை திருப்பி நம்மள்ட்ட மைண்ட் வாய்ஸ்ல பேசுற மாதிரி காட்டுறாங்க. என்னால கைவிடப்பட்டவங்களோட அழுக்குறல் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. இப்ப அந்த கொத்தடிமைகள் என்னையும் வேட்டையாட போறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இருந்தாலும் சொல்றேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, இவரை நம்பி சில பேர் இருந்திருப்பாங்களே, இவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு. அந்த பல பேரையும் இவர் காப்பாற்ற முடியல, காப்பாத்தல, இறந்துருக்காங்க. அதுதான் இவருக்கு அடிக்கடி மைண்ட்ல இல்ல கனவுல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்பயும் பண்ணுது, எப்பயுமே பண்ணிட்டு இருக்கும். இப்ப நானும் இந்த கொத்தடிமைகள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் தலையில ஒருத்தன் கண்ணு வைக்கிறான். இந்த அடிமைகள்லாம் நம்ம ஹீரோவை கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்பயும் நம்மகிட்ட பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் உயிர் பிழைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவை கூட்டு போய் முடியெல்லாம் வெட்டி சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சுட்டானோ, டேட்டோலாம் போட்டு. கொஞ்சம் இருங்க, இவர் யாருன்னு தெரியுதா? வினம் படம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். டேட்டோ போடுறானு சின்னதா இருக்குன்னு பார்த்தாங்கன்னா யூனிவர்ஸ் ஆஃப் டோனர் அப்படி இப்படின்ட்டு என்னென்னோ எழுதுறானோ அதெல்லாம் சிலது வந்து புரியவே இல்லை. ஏதோ ஒரு சிம்பிள், இவங்க கம்பெனி முத்திரன்ற மாதிரி இவங்களோட சிம்பிள் போல இருக்கு. மண்டவோடு போட்டு மேல நெருப்புற மாதிரி அதை எடுத்து மேல குத்தலான்னு வரணும். நம்மளால அதுக்குள்ள எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆளை விடுங்கடா, உயிர் பழிச்சா போதுன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. இந்த கொத்தடிமைகள்ன்றனால மொட்டை அடிச்சு கண்ணில் மட்டும் அந்த கருப்பு மை மாதிரி வச்சு ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வந்து வெள்ளை கலர்ல ஏதோ சாயம் போல இருக்கு, அதை பூசிருப்பாங்க. இவங்களோட வேலை இல்லைன்னா இவங்களுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இவங்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான். எப்படின்னா, நீங்க வந்து வீர மரணம் அடையணும், இந்த தலைவர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு அதுல ஏதோ ஒரு ஆக்சிடென்டோ இல்ல சாவர நிலைமை வந்துச்சுன்னா செத்துட்டாங்கன்னா இவங்க பெருமையா நினைக்கிறாங்க. யாரே இந்த மொட்டைங்க எல்லாம் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. விஷயத்துக்கு வரும். நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போதே அந்த கனவுலாம் வரும். யார் யாரெல்லாம் இவரால கைவிடப்பட்டு இறந்து போனாங்களோ அவங்க எல்லாமே ஒன்னால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். எப்படியோ தப்பிச்சு போவாரு. ஜன்னலு கிட்ட போயிட்டு எடுக்கலான்னு போகும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு பாப்பா வந்து நீ மேக்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆளு கன்ஃபியூஸ் ஆகி விடுவாரு. எல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, திரும்பியும் தப்பிச்சு போடலான்னு போடிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல லாஸ்டா ஒரு எண்டு மாதிரி இருக்கும். அந்த எண்ட்ல ஓடி போய் கீழே விழுந்தா எலும்பு கூட தேராதுன்னு தெரிஞ்சுட்டு நின்றுட்டே இருப்பாரு. ஒரு கொக்கி மாதிரி வரும். ஆஹா, தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி அதை பிடிப்பாரு. பிடிச்சிட்டு சரி தப்பிச்சுட்டான் போறான்னு பார்த்தாங்கன்னா அந்த மொட்டைங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு கொக்கியை போட்டு அதை பிடிச்சி இழுக்கிறானோ, நம்ம ஆள் அங்கேயே மாட்டிக்கிறாரு. இந்த இடத்துல கூட நம்ம ஹீரோவை பிடிக்கும் போது ஒருத்தன் கீழே விழுவான், வீர மரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஹீரோவும் எவ்வளவு போராடி பார்த்தாரு, மொட்டையும் மடக்கிட்டானுங்க. இந்த இடத்துல படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு மண்டவோட சிம்பிள் முத்திரையா போட வந்தோம்னு சொன்னேன். அந்த முத்திரை கழுத்துல போட்டிருந்து ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு.
இந்த மொட்டைங்களும் ரெடியா இருக்கானோ எங்க போறாங்கன்னு தெரியல. மேல இருந்து ஒரு டேங்கர் மட்டும் இறங்குது. சைட்ல கூட பாருங்க 4 பக்கமும் இந்த கல்லை வச்சு கட்டி இருக்கிற மாதிரி, அதாவது இந்த டேங்கர் வீட்டுக்கு கீழே இறங்குது, அதெல்லாம் மேல போகுது. ஒரு மெக்கானிக்கலா கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு ஸ்டீரிங் வீல கையில எடுத்துட்டு வந்து செட் பண்ணுது. என்ன காரணமா இருக்கும்? இந்த வண்டி யாருமே எடுக்க கூடாதுன்னு நாம மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரியா என்னன்னு தெரியல, பாப்போம். அடுத்த ஷாட்டு முதுகுலாம் கட்டி கட்டியா இருக்கு, யாரும் வயசானவங்க போல. அந்த கட்டிகள் எல்லாம் மருந்து போடுறாங்க. மேல ஏதோ பேட்சஸ் ஆட்டா இருக்கு, அதெல்லாம் பொறுத்து ஒரு கவசம் மாதிரி வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட வில்லன். இந்த பக்கம் அந்த கண்டெய்னர்லாம் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கு. ஷார்ட் பை ஷார்ட்டா காட்டிட்டே இருக்காங்க. வில்லன் அவனுக்கே உண்டான மாஸ்க போடுறான். எலும்பு கூட இருக்கு, அதுல ஏதோ ஆக்சிஜன் மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கும் போல தலைக்கு மேல, அதையும் காட்டுறாங்க. இந்த மொட்டைங்களா வில்லனை கைத்தாங்களா கூட்டு போறாங்க. பின்னாடி பார்த்தனா ஒரு ஆளு குள்ளையா இருக்காரு, ஏதோ வளர்ச்சி இல்லாத என்னன்னு தெரியல. கீழ இருந்து மக்கள் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த மொட்டை உங்க கடவுள் வராங்க அப்படின்ற மாதிரி பில்டப் பண்றான். உடனே வில்லன் வந்து பேசுறான், இந்த கோட்டையோட நலனுக்காக டீசல் டேங்க்ல இருந்து இந்த கண்டெய்னரையும் ஆயுத கிடங்குல இருந்து ஆயுதங்களையும் எடுத்து வர்றதுக்கு நம்ம வீர தளபதியான ஜோலாக்கி அனுப்ப போறேன். இத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓ, இதுக்குதான் அந்த பொண்ணை வச்சிருக்கீங்களாடா? இன்னொன்னு சொல்றான், அதையும் கேளுங்க. மனித மிருகங்களா இருக்கிற நம்ம தீப்பொறிகள், அதாவது இந்த மொட்டைங்களா தான் சொல்றான், இந்த செயல் மூலமா சொர்க்கத்துல சிரஞ்சீவியே ஆக்கப்படுவோம். போட்டு தள்ளுறதுக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்றான் பாருங்க. இதுல அந்த மொட்டைங்களே அவனுக்குள்ள அவனுக்கு சேஸ் பண்ணிக்கிறானுங்க. உடனே மக்களை பார்த்து இன்னொன்னு சொல்றான், அதையும் கேளுங்க. என்னடா அந்த ஆள் சொல்றது எல்லாத்தையும் சொல்றேன்னு பாக்காதீங்க. அந்த ஆள் வந்து இந்த படத்துல கொஞ்சமா தான் பேசுவாரு, அதனாலதான் இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஏன்னா இந்த படத்துல இதான் முக்கியமான சீனு. நான் தான் உங்க உயிர் காவலன், சாம்பல்ல இருந்து உயிர் தெழும் அன்னப்பறவை போல உங்களை எல்லாத்தையும் நான் தான் காப்பாத்திருக்கேன் அப்படின்ட்டு இந்த ஆள் பேசிட்டே இருக்கும் போது கீழே ஒரு தாத்தா பைனாகுலர் வச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு நமக்கும் புரியல. அப்போ போதாங்க ஒண்ணு டேங்கர் மாதிரி ஒண்ணு திறந்து விடுறோம். அந்த 3 குழாயில இருந்து தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்குது. இங்கே கொழாடி சண்டையா நிறைய பாத்துருப்போம். அடியே எத்தனை குழந்தை பிடிப்ப, இப்பதாண்டி நானே வந்தேன் அப்படின்ட்டு ஒரு மினி போரே நம்ம தெருக்குள்ள அடிக்கடி பாத்துருப்போம். இத பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லணும், இப்ப வேணா கடைசியில பேசிப்போம். வில்லன் தண்ணியை திறந்து விட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டான். கீழே இருக்கவங்க கையில வச்சிருக்க அந்த கூட அது இதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. இனி வரும் காலங்கள்ல உலகம் தண்ணி இல்லாம வறண்டு போக போகுது, அதுக்கு நீங்க பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டான். உடனே இந்த டேட்டோ போட்டிருந்த பொண்ணு அங்க இருந்த கண்டெய்னர் அந்த லாரி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருது. இந்த கண்டெய்னர் லாரி இறக்கிட்டு ஒண்ணு மேல மாதிரி லிப்ட் மாதிரி தூக்குதுல, அதுல இங்க கீழே தண்ணி பிடிச்சிட்டு இருந்த மக்கள்லாம் பாதி பேர் அதுல ஏறுவாங்க. அதுல இருந்து அந்த மொட்டைங்கெல்லாம் அடிச்சு கீழே தள்ளுவானோ, அது பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கும். கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கானோ. அந்த டேட்டா போட்டவன் சொல்றான், நம்ம தீப்பொறிங்கள ஒருத்தவனுக்கு, தீப்பொறினா அந்த மொட்டையை தான் சொல்றான், இந்த மொட்டையில ஒருத்தவனுக்கு ரத்தம் குறைவா இருக்கான், ரத்தம் சுண்டி போச்சான், இவனோட ரத்தத்தை ஏத்துங்க கரெக்டா இருக்கும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவை அடிக்க போவான் ஒருத்தவன். அவனை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணு, அவனோட ரத்தம் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஒருவேளை நம்ம ஹீரோ பிளட் குரூப்பா இருப்பாரோ, வில்லன் பில்டப் பண்ணி நம்ம தளபதி ஜோலாக்கி இந்த கண்டெய்னரை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிருப்பான்ல, அந்த பொண்ணு பேரு ஜோலாக்கியா, அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கீன்ற மாதிரி வச்சுப்போம். இந்த கீ என்ன பண்றான், அவன் தலைவன் சொன்ன டீசல் பிட்டுக்கு போகாம லெஃப்ட் சைடு திரும்புறான். ஏன் திரும்புறான்ட்டு மொட்டை ஒருத்தன் வந்து எகிரி வந்து கேட்பான், எங்க ஆயுத கிடங்குக்கா அப்படின்ற மாதிரி. அவன் கேட்கும்போது இவ சொல்றான் இடது பக்கம் போறோம் அப்படின்னோட, சரி இது எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த மொட்டை சொல்றான். அந்த அடிமை என்ன பண்றா, பின்னாடி வர்றவங்கள்ட்டையும் நம்ம இடது பக்கம் போறோம் அப்படின்னு சொன்னோடனே மத்தவங்களாம் ஏன் போறோம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல பாஸோட உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் திருப்பி போறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு சொன்ன மாதிரி போகாம வேற இடத்துக்கு போறான்னு தெரியல. ஒரு 10-15 பொம்பளைங்க, லெஃப்ட் சைடு கொஞ்சம் பேரு, ரைட் சைடு கொஞ்சம் பேரு, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் ஜாடி இருக்கு. அந்த ஜாடியில இவங்களோட தாய்ப்பாலை வந்து சேகரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. வில்லன் என்ன பண்றான், கையில ஒரு பாட்டில்ல அந்த பால் எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்கான், சாம்பிளுக்கு வச்சிருக்கானா அது எதுக்குன்னு தெரியல. பக்கத்துல ஒரு மொட்டை வரான், அந்த மொட்டை இது வாங்கி குடிச்சு பார்த்துட்டு இது எதுக்கு சேகரிக்கிறாங்க, யாருக்கு குடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியல. இப்படி இவனுங்க பாலை டெஸ்டிங் பண்ணிருக்கும் போது அந்த குள்ள மனுஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஆளு வந்து கூப்பிடுறான், நீங்க வாங்க இதை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வில்லனை கூப்பிடுறான். வில்லன் கிட்ட வந்து அந்த பைனாகுலர் வழியா பாக்குறான். உடனே அந்த குள்ள மனுஷன் சொல்றான், நீ சொன்ன டீசல் பிட்டுக்கு போல, அவ வேற எங்கேயோ போறா அப்படின்ற மாதிரி சொல்றான். சீக்கிரம் அவளை போய் தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி வார்னிங்கும் கொடுக்குறான். நம்ம வில்லனுக்கு இதை பார்த்தோன்னே அதிர்ச்சி, ஏன் அவன் இந்த மாதிரி பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் போறான் உள்ள. இந்த வில்லனும் யாரையோ பார்க்க ஓடியாரான். அவன் வர்ற இடத்தெல்லாம் பாருங்க பச்சை பசேன்னு, அதாவது இவங்களுக்கு தேவையானதை இவங்க இந்த இடத்துல இருந்து உருவாக்கிறாங்க, அந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்காத மாதிரி. இப்பதான் புரியுது. ஏதோ ஒரு பொம்பளையை தேடி தேவதை எங்கன்னு உள்ள கத்திக்கிட்டே போறான். உள்ள ஒரு வயசான பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளை சொல்லுது, மனிதர் உன்னோட அடிமை இல்ல, நீ சாவதான் போற அப்படின்ற மாதிரி துப்பாக்கி வச்சு சுட வருது. உடனே அவன் தடுத்துறான். இந்த வயசான பொம்பளைங்கிட்ட யாரோ தேவதைங்கன்னு விட்டுட்டு போயிருக்கா. அந்த பொம்பளைங்க வந்து இவன்ட்ட டாட்டா கட்டிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதுதான் ஏன் எங்க போனாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயம் அவங்க கோட்டைக்கு எல்லா
எல்லாத்தையுமே பரவ ஆரம்பிச்சிட்டு எல்லாம் அந்த மொட்டைங்க எல்லாமே குதிக்கிறானு. ஒரு மொட்டை உட்காந்துருப்பான், ஆளை பார்த்தா ரொம்ப வீக்கான மாதிரி இருப்பான். எல்லாம் பரபரப்பா அந்த கண்டெய்னர் இருந்த கீ போனால அவளை பிடிக்கிறதுக்காக பரபரப்பா போயிட்டு இருப்பானுவ. இந்த மொட்டைக்கு ஒண்ணும் தெரியாது, என்னாச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். இவனை ஒரு ஆளாவே யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுல இன்னொரு மொட்டை தான் சொல்லுவான், இதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அந்த ஜோலாக்கி அந்த இடமே இந்த போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி கிளம்பிட்டு இருப்பானு. எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா இந்த கீ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன நம்பிக்கை துரோகம்? தலைவர் ரொம்ப கோபமா இருக்காரு, இனப்பெருக்கம் செய்யற பொம்பளைங்களை கடத்திட்டு போயிட்டா அவ அப்படின்ற மாதிரி. இப்பதான் நமக்கு புரியுது, அந்த இடத்துல தேடி போனால இந்த தேவதைங்கன்னு அந்த பொம்பளைங்களை தான் இவன் சொல்றான். இப்ப எப்படியாவது அந்த பெண்களை மீட்டு எடுத்து நம்ம தலைவர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை கத்திட்டு ஓடுவான். இந்த ஸ்டீரிங் வீல் எல்லாம் இவங்க சாமி கும்பிடுற ஒரு பொருளா, எப்படி நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த அருவாமனை கத்தி எல்லாம் எப்படி சாமி கும்பிடுறது வச்சிருப்போம், அதே மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இப்ப போருக்கு போறதா இருந்தா அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துட்டு வரும்போது இந்த நம்ம வீக்கான மொட்டை இருக்கான்ல, நான் இன்னைக்கு ஓட்டுறேன், இன்னைக்கு என்னோட டைம்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மொட்டை சொல்றான், நீ அம்பேறிறவன், உன்னால வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது, இன்னைக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் கண்டிப்பா ஓட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரத்தம் கொடுக்க அந்த பிளட் பேங்கர் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் சொல்றானு. அதுக்கு அந்த மட்டும் சொல்றான், இவன் ஏற்கனவே தப்பிச்சு போன பார்த்தவன், இவனால நமக்கு ஆபத்து தான், பரவாயில்ல, தலைவருக்காக நான் வீர மரணம் அடைவேன், சஞ்சீவி ஆவான் அப்படின்ற மாதிரி திரும்ப லூசுத்தனமா பேசுறான். அந்த பேச்சுல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டவொடனே அவன் திருப்பி எஞ்சி சரி ஓட்டு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அமுச்சு விடுறான். அந்த பிளட் பேங்கை வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு இதெல்லாம் கிளம்புறானோ. இவனு கிளம்புற அந்த வண்டியெல்லாம் பார்க்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. மேல அந்த கன்னு அது இதுன்னு தாக்கறதுக்கு என்னென்னவோ வித்தியாசமா வாயில நுழையாத பேரெல்லாம் இருக்குப்பா. அந்த வீக்கான மட்டும் நம்ம ஹீரோவை வண்டிக்கு முன்னாடி கட்டி ஹீரோவோட உடம்புல இருந்து ஒரு டியூப் போகுது, அது அவன் கையில ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓ, இதுவரைதான் ரத்தம் போகும் போல. அதுலயும் ஒரு ஷாட் காட்டுறானோ, ட்ரம்ஸ் வாசிக்கிறானோ, கிட்டார் வாசிக்கிறானோ, எதுக்கு இதை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த போர் நடக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு வச்சாங்களா, இது என்னன்னு தெரியல, பார்க்கும்போது புதுசா இருந்துச்சு. இந்த சண்டை போடும் போது இந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு கூட வச்சிருக்கலாம். இந்த மொட்டை ஆர்வ கோளார பாருங்க, பக்கத்துல அந்த தலைவர் வந்துட்டு இருப்பான், அவனை பார்த்துட்டு சிரஞ்சீவி இங்க பாருங்க அப்படின்னவன அந்த ஆள் இப்படி பார்த்திருப்பாரு. உடனே இவன் சிரஞ்சீவி என்ன பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். பின்னாடி இருக்கிற மொட்டை அவன் உன்னை பார்க்கவே இல்ல, நம்ம தலைவர் பார்த்தது வந்து பிளட் பேங்கரை தான், நீயே தப்பு கணக்கு போடாத அப்படின்ற மாதிரி அந்த ஆளு கத்துறான். இந்த மொட்டை சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த சிரஞ்சீவி நான் தான் அப்படின்ற மாதிரி காரை ஓட்டிக்கிட்டு அவன் மட்டும் எல்லாத்தையும் விட முன்னாடி போவான். ஸ்டீரிங் வீல கூட புடிங்கி மேல தூக்கி சேஸ் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த கீ இந்த தலைவர் சொன்ன வழியில போகாம வேற வழியில போறாங்களாம். அதனால இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி எல்லாம் வருவாங்க. அந்த மொட்டை பின்னாடி வந்து சொல்லுவான், வெடி வெடிச்சு சிக்னல் காட்டுறாங்க, இது என்ன ஆயுத கடங்கி டீசல் பட்டி வலுப்படுத்த போறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறான். இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க வழியிலே போலாமா அப்படின்னு மொட்டை கேட்கும் போது இல்ல வேற வழியில போலாம் அப்படின்னு சொல்லி இந்த கீ சமாளிக்கிறான். இப்படி சமாளிச்சு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறான். அதே நேரத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆளுங்க இருப்பாங்க போல, ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த மக்கள் இருப்பாங்க போல. இந்த இடத்துக்கு வந்தா இவங்க தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இவங்க போறாங்க. கழுகு கூட்டம் வந்துருச்சு பாரு பாரு அப்படின்ட்டு இந்த கீ சொல்றா, எல்லாம் இவங்களுக்கு தாக்க ரெடியா இருக்கானு. இவனுக்குள்ள ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த கீய அவங்க ஆளுங்க துரத்திட்டு வராங்க, இதுல இந்த கழுகு கூட்டம் வேற துரத்திட்டு வருது. இப்ப பின்னாடி விருந்து பார்க்கும் போது இவளை இந்த கழுகு கூட்டம் துரத்துது, அடுத்து இவங்க ஆளுங்க துரத்துது. இவங்க ஆளுங்க என்ன பண்றானு, முதல்ல இந்த கழுகு கூட்டத்தை முடிப்போம், அதுக்கப்புறமேட்டு அவளை முடிப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறானுங்க. ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொன்றும் தரமா இருக்கு. இதுல இந்த மொட்டை கூட ஏற்கனவே இந்த ஸ்டீரிங் வீல பிடிச்சிட்டு சண்டை போட்டேன்னு சொன்னேன், அந்த ஆள் வந்து எதிரி விட்டு அம்புல கழுத்துலயும் மூஞ்சிலையும் இறங்கி இருக்கும். அப்ப கூட பாருங்க, இவன் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி வச்சிருக்கானோ, பக்கத்துல இருக்கலாம் மோட்டிவேட் பண்றவனும் அந்த ஸ்ப்ரேவை மூஞ்சில அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு அந்த வண்டி மேல தாவறான். அந்த வண்டி சோழிய முடிச்சு விடுறான். பின்னாடி இருக்கவன் சொல்றான், உன்னோட வரலாறு சரித்திரம் பேசும் அப்படின்ற மாதிரி கத்துறான். இந்த கீ கொண்டு போற கண்டெய்னர்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வருது. எங்களால மூச்சை பிடிச்சிட்டு உள்ள இருக்க முடியல. அதாவது இந்த கண்டெய்னர் உள்ள ஒரு 5 பொண்ணுங்க தேவதைங்கன்னு அந்த தலைவர் தேடிட்டு இருக்கேன், இனப்பெருக்கிறதுக்காக இந்த பொண்ணுங்களை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த பொண்ணுங்க இந்த கண்டெய்னர்ல கூட்டு போறா. இவ இதுக்காகத்தான் அவன் பின்னாடி வந்து துரத்திட்டு வரான். இந்த தேவதைங்கள்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரும்போது, நீ ஏன் வெளியே வந்த, நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி இந்த கீ கத்துறா. இந்த சண்டை போட்டு இருந்த கழுகு கூட்டத்தை இந்த மொட்டைங்கெல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டானுங்க. அவனும் லேசப்பட்ட ஆளுங்க இல்ல, அந்த கழுகு கூட்டமும் டஃப் கொடுத்தானோ, இருந்தாலும் இவனுல அதிகமா மெஜாரிட்டியா இருக்கிறதால அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவனோட தலைவர்கிட்ட ஒரு மொட்டை சொல்றான், ஜோலாக்கியை கொண்டு உங்களோட சொத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறான். இந்த கீ என்ன பண்ற, இந்த மணல் புயலுக்குள்ள போயிட்டேன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பா. பின்னாடி கண்டெய்னரை துரத்திட்டு வர இந்த மொட்டைங்க சிக்னல் கொடுப்பாங்க, யாரு இந்த கீ கூட வரான்ல, என்னன்னு தெரியாத கன்ஃபியூஷன்ல வராங்களே, அவனுகிட்ட சொன்ன உடனே ஏன் இதுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றா, இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்ட்டு இங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறா. இங்க இந்த மொட்டை என்ன பண்றான், இவன் முன்னாடி வெயிட்டா இருக்கான், போறது கஷ்டமா இருக்கு, பின்னாடி இவனை கட்டு அப்படின்னு இன்னொரு மொட்டை பின்னாடி
எடுத்து கட்ட வரான். ஆல்ரெடி ஹீரோ என்ன பண்ணுவான், கட்டு லேசா அவுத்து இருப்பான். இவன் வந்து அவுத்த உடனே ஓகே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறான். நம்ம அதிக பிரசங்க மொட்டை என்ன சொல்றான், நான் புயலுக்குள்ள போக போறேன் அப்படின்னு இவனெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறானோ, முகத்துல கண்ணுல கிளாஸ் போடுறது அப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிறானோ. ஆனா நம்ம ஹீரோ வண்டிக்கு மேல தள்ளாடிட்டு இருப்பான். அந்த மொட்டையை கீழே தள்ளி தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி வண்டியில தள்ளாடிட்டு இருப்பான். இந்த கீ ஓட்டு போற டேங்கர் பக்கத்துல இன்னொருத்தன் தாக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். அவனை தள்ளி அந்த நெருப்பு குழம்பாட்ட அந்த காத்து அடிக்கும். அதுல அவனுக்கு சிக்கி செதறி சின்ன பணமா ஆகணும். அதை பார்த்துட்டு இந்த மொட்டை இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், தோ வரேன் சொர்க்க வாசலுக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மொட்டை நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட வீர மரணம் அதுக்கு நீதான் சாட்சி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருப்பான். நம்ம வடிவேல் காமெடி மாதிரி வண்டியில ஏறினது குத்தமாடா அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஹீரோ நிலைமை. வண்டிக்கு உள்ளார டீசலா பெட்ரோலா அது என்னன்னு தெரியல, அதை திறந்து விட்டுட்டு ஏதோ வத்தி குச்சி மாதிரி கிழிக்கிறான். நம்ம ஹீரோ பதட்டத்துல போய் பிடிக்கிறான். உடனே ஒரு பிரேக் போட்ட உடனே பின்னாடி அந்த போர் டேங்கர் அடிச்சு தூக்க அந்த ஆர்வக்கோளாறு மொட்டை உயிரும் ஹீரோ உயிரும் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த போர் டேங்கர் முன்னாடி போயிட்டு இருக்கு. அந்த லைட்டிங் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கு. அது ஆஃப் ஆனவனே ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுது. இந்த புயல்ல மட்டும் தான் நம்ம ஹீரோ கீழே புதைஞ்சு கிடக்குறாரு. மண்ணெல்லாம் தட்டி விட்டு கிட்டண்டா போய் பார்த்தாக்கா அந்த மொட்டையும் மயக்கத்துல கிடக்குறான். நம்ம ஹீரோவே தப்பிச்சு போனாலும் நினைச்சாலும் அவர் மாஸ்க் போட்டுரு அந்த சங்கிலி அந்த மொட்டையன் கையில ஃபிட் பண்ணிருக்கு. எப்படி தப்பிச்சு போக முடியும்? அந்த கைட்ட என்னென்னமா ட்ரை பண்றாரு, முடியல. கையை கடிச்சு தப்பிச்சிடலாமா அப்படின்னு பாக்குறாரு. இல்ல துப்பாக்கி வச்சு சுடலான்னு பாக்குறா. அந்த துப்பாக்கி ஒர்க் ஆகல. மண்ணு உள்ளதான் பூந்து அது ஒர்க் ஆகாம போயிடுது. தூரத்துல சவுண்டு கேக்குது. நம்ம ஹீரோவும் பாத்துறாரு. அதான் இந்த கீ ஓட்டு போனாலும் அந்த டேங்கர் லாரி அது போய் அங்க நின்றுச்சு போல. இந்த கீ வண்டி சரியா இருக்கா அப்படின்னு தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ இதை கழட்ட முடியாது அப்படின்ட்டு அவனை தூக்கி மேல போட்டுக்கிட்டு இந்த கீ இருக்கிற இடத்துக்கு வரான். அந்த கீ வண்டியை செக் பண்ணிருக்கா. இவன் யாராவது இருக்காங்களான்னு ஒளிஞ்சு இருந்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு 5 பொண்ணுங்க இருக்காங்க. தண்ணியில நனைஞ்சி அவங்க கை காலெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த பொண்ணுங்களை இந்த கீ கூட்டிட்டு வரணும் என்னன்னு சரியா தெரியல நமக்கு. நம்ம ஹீரோ துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. அந்த 5 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு மாசமா இருக்கும். அதுதான் கையில அந்த தண்ணி பிடிக்கிற பைப் மாதிரி வச்சிருக்கோம். இவன் தண்ணி இங்க கீழே போட்டு இருக்கதை பார்த்துட்டு தண்ணி தாக்கம் எடுக்கும். எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டவன அந்த பொண்ணு அந்த கீயை பார்த்தவனே அவ போய் குடு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுப்பா. இவளும் வந்து குடிப்பான். அவனும் குடிச்சிட்டு இருப்பான் தண்ணி. ஹீரோ அவனை கை தாங்கல மேல தூக்கி போட்டு வந்திருப்பான். அவனை கீழே போட்டிருப்பான். அந்த தண்ணி இவன் குடிக்கும் போது அவன் மேல போடும். அவன் முடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை கட் பண்ற மாதிரி ஒரு கட்டிங் பிளேட் வச்சு அவங்க ஏற்கனவே கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேல போட்டிருந்த ட்ரெஸ்ல பாதி கீ வந்து அந்த கட்டிங் பிளேட் எடுக்க போவா. நீ வராத அவளை எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு பொண்ணு நடந்து வந்து அவனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடனே இந்த கீ வந்து இவனை கீழே தள்ளி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுல ஹீரோ ஏற்கனவே சுட முடியாது மண்ணெல்லாம் மாட்டி ஒரு துப்பாக்கி ஒண்ணு இருக்குமே அது அவ கையில மாட்டுறோம். டக்குன்னு சுட ஆரம்பிப்பா. அது சுடாம அப்படியே ஸ்டெக் ஆகி நிக்கும். இப்படியே சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த மொட்டை வந்து எதிர்க்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த பொண்ணுங்களை இவன் யாரு நம்ம ஹீரோ எதிர்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி அவனும் இந்த பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்காக தானே வந்தான். துப்பாக்கில அந்த கன் லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது கீழே விழுந்திருக்கும். இந்த மொட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு அவன் கிட்ட கொடுத்து இவளை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனா அவளை எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. நம்ம ஆர்வக்குள்ளார மொட்டைக்கு செம சந்தோஷம். தலைவர்கிட்ட நம்ம இதுக்காக எதை கேட்டாலும் கொடுப்பாரு. அவங்க தேவதையை அவர்கிட்ட சேர்க்க போறோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. உன் ஜாக்கெட்டை கொடுன்ட்டு அவர்கிட்ட இருந்து வாங்குவான். அந்த தேவதைகள்னு ஒரு பொண்ணு மட்டும் தானா பசுமை பள்ளத்தாக்கு போகணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து 4 மூலைக்கு சுடுவோம். அது காலில் லைட்டா பற்றும், ரத்தம் வந்துட்டு இருக்கும். மொட்டைய வயிற்றுல ஒரு குத்து விட்டு கீழே விழுந்துருவான். அவன் அந்த கண்டெய்னர் லாரியை நம்ம ஹீரோ எடுத்துட்டு போவாரு. அதே சமயத்துல இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பின்னாடியே ஏற்கனவே இவங்க எல்லாத்தையும் சேர்த்து துரத்திட்டு வந்துட்டு இருந்தானே நம்ம வில்ல, அவன் கிட்ட வந்துட்டு இருப்பான். அந்த அடிப்பட்ட தேவதை கிட்ட நம்ம கீ கேப்பா எப்படி இருக்கு அப்படின்னே அவ சொல்லுவா வலிக்குது, வலிக்கலனா வாழ்க்கையே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கீ சொல்லிட்டு பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவா. என்ன விஷயம்னா இந்த கண்டெய்னர் வந்து இவதான் நல்லா ஓட்டுவா. எதை ஆன் பண்ணா கரெக்டா ஓடும் அப்படின்ற மாதிரி அந்த வண்டி இவன் நினைச்ச மாதிரியே போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஆஃப் ஆயிடும். நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிடும். போட்டு அடிப்பான் உடப்பான் எல்லாத்தையும். வடிவேலு குதிரை காமெடி மாதிரி ஆச்சு. இந்த படத்துல கொஞ்சம் சீனு இந்த வடிவேல் டெம்ப்ளேட் மாதிரியே இருக்குல்ல. அப்படி அவன் கொஞ்சம் தூரம் போய் நின்னவனே இந்த கீ என்ன பண்ணுவான், இந்த வண்டியை ஓட்டுறதுக்கான கீ ஷார்ட் கட்ஸ் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னா எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு கீ கேட்கும் போது நீ மட்டும் வா இல்ல அவங்களும் வருவாங்க. அப்படியா சரி பின்னாடி வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கீ என்ன பண்ணுவா, என்னை விட உனக்கு தான் டேஞ்சர், அவ சொத்தா நினைக்கிற பொண்டாட்டி காலை நீ சுட்டுருக்க, சரி எதுக்கு வம்பு அப்படின்ட்டு வண்டியில எல்லாத்தையும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிறான். வண்டியில ஏறினவனே நம்ம ஹீரோக்கு சந்தேகம், எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பொறுக்கி அவன் ஒரு பையில போட்டு வச்சுப்பான். அதே சமயத்துல பின்னாடி மொட்டை கீழே விழுந்து கிடப்பான். இந்த வண்டி போறதை பார்த்துட்டு அந்த வண்டியில ஏறிப்பான். இப்படியே கொஞ்சம்
கொஞ்சம் தூரம் போனவனே நம்ம கீ இந்த வண்டிய டீசல் பெட்டுக்கு தனியா எடுத்துட்டு வந்து விடுறதா தான் பேச்சு. ஆனா இவ என்ன பண்ணிருப்பா, இத சாக்கா வச்சுட்டு இந்த 5 பொண்ணுங்களையும் காப்பாத்தி வில்லன் இருந்து வெளியே கூட்டு வருவா. இந்த 5 பொண்ணுங்களோட மனநிலை என்னன்னா, நாங்க ஒண்ணு குழந்தை பெத்துக்கிற இயந்திரம் கிடையாது, வில்லனுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண மாட்டோம், இத இடத்த விட்டு வெளியே வரணும், கைதிங்க கிடையாது, ஜடம் கிடையாது அப்படின்னு ஒரு ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்றதால வெளியே வரணும். நிறைய தாட்டி முயற்சி பண்ணிருப்பாங்க. எப்படி வெளியே வர முடியும், வெளியே வந்தாலும் புடிச்சிருவாங்க. அதனால இந்த கண்டெய்னர் மூலமா வெளியே வர வச்சு இந்த கீ ஹெல்ப் பண்ணிருக்கா. அதே சமயத்துல இந்த டீசல் பெட்டு ஆளுங்க சரி இவ வந்துட்டாலே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வண்டி இப்படி போயிட்டு இருக்கும் போது வண்டியில ப்ராப்ளம் ஆயிடும். லாஸ்ட் அந்த ஃபியூல் டேங்க்ல இருக்கிற டயர் வந்து ஓடாம ஸ்டாப் ஆயிட்டே இருக்கும். போயிட்டு ஹீரோ நான் பாத்துக்கிறேன், அதை நான் சரி பண்றேன்ட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெளியே போவோம், அந்த மொட்டை உள்ள பூந்து துரோகி அப்படின்ட்டு நம்ம கீ கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிருவோம். இந்த கீ என்ன பண்ணும், அந்த மொட்டையை கொல்லலான்னு பாப்பா. அந்த 5 பொண்ணுங்க சொல்லுவாங்க, இவன் ஆல்ரெடி போனோம், இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட தலைவன் தான், என் தலைவன் நினைச்சா சூரியனே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு மொட்டை கத்தும் போது சூரியனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, இது கூட தெரியாத முட்டாளா ஆக்கி வச்சிருக்கான் அவங்கள அவன், அவர் இந்த உலகத்தை காக்க வந்த கடவுள் அப்படின்னு மொட்டை சொல்லும் போது, கடவுள்னா உயிரை கொடுக்கணும், உயிரை எடுக்க கூடாது, நாங்க ஒன்னும் குழந்தை பெத்துக்கிற இயந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து தள்ளி விட்டுருவாங்க மொட்டையனை. அதே மாதிரி இந்த டீசல் பெட்டுக்குள்ள போகும்போது கீ என்ன சொல்றான், நான் மட்டும் தான் தனியா வரதா பேச்சு, நீங்க எல்லாம் உள்ள போய் பதுங்கிங்க அப்படின்னு சொல்றான். இந்த டீசல் பெட்டுக்கு கேசோலின் தனியா எடுத்துட்டு வந்து தரதா தான் கீ சொல்லியிருப்பான். ஆனா இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க உள்ள. அதே சமயத்துல இவ ஏற்கனவே சொல்லியிருப்பா, என் பின்னாடி இவ்வளவு பேர் தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இங்க ஒரு ஊரே கிளம்பி வருது அப்படின்ட்டு இவனுக்கு லைட்டா சந்தேகம் வந்திருக்கும். இவங்க பிளான் படி இந்த வண்டி போகும்போது வண்டியை முன்னாடி விட்டு பின்னாடி வந்து இந்த மலைகள்லாம் சுத்தி இருக்கும், அதை வெடிக்க வச்சு ஒரு யாரும் உள்ள வராதபடி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் பிளான். இந்த கீ வண்டியை உள்ள எடுத்துட்டு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி வண்டியை தனியா எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகி கையை தூக்கி நிப்பா. அப்ப அந்த பிரெக்னன்ட் ஆன பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருவா வழியில. உடனே இந்த சத்தத்தை கேட்டு இவனுக்குலாம் டவுட் ஆயிடும், துரத்த ஆரம்பிச்சிருவானு. ஏற்கனவே இந்த கீ என்ன பண்ணிருப்பா, ஹீரோ கிட்ட எப்படி வண்டி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பா. உன் பேர் என்னன்னு கேட்கும் போது நீ என்ன வைக்கிறியோ அதான் என் பேரு அப்படின்னு, சரி லூசு நான் சொல்ற மாதிரி ஓட்டு அப்படின்னு சொல்லிருப்பா. அவன் சொன்ன மாதிரி இவனு துரத்த ஆரம்பிச்சிடானோ, வண்டி எடுத்துட்டு படு வேகமா போறாங்க. பின்னாடி வர வில்லன் கூட்டத்தை சமாளிக்கணும், இவனு போயிட்டாங்கன்னா என்ன, இப்ப இவங்கள சமாளிக்கணுமே அப்படின்ற காரணத்தால அதை சொன்ன மாதிரியே வெடிக்க வைக்கிறானோ, அவனு ஸ்டாப் ஆகி நின்னுறானோ. இப்படி இவங்களை இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவனு ட்ரை பண்ணுவானு. அங்க அந்த வில்லன் மவுண்டன் ட்ரக் வச்சிருப்பான், இந்த மலை மேலாம் ஏறுற மாதிரி. மத்தவங்கள நிப்பாங்க. நம்ம மொட்டை என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எனக்கு தெரியும் நான் அவங்கள பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தேவதைங்கெல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ் சின்னதா ஒரு பீஸ் மாதிரி இருக்கும், அதை காட்டி சரி என் கூட வா அப்படின்ற மாதிரி வில்லன் கூப்பிடுவான். மொட்டை என்ன பண்ணுவான், கீயை நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ அவளை பிடிக்க தேவையில்ல கொன்று அப்படின்னு சொல்லி துப்பாக்கிய கையில கொடுத்து விட்டுறான். நீ மட்டும் என்னோட சொத்தை என்கிட்ட திருப்பி கொண்டு வந்துட்டனா நீ தான் அடுத்த சிரஞ்சீவி அப்படின்ற மாதிரி திருப்பியும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்மளாலதான் ஒரு ஆர்வ கோளாறு வண்டி மேல ஏத்தி விடுறாங்க. அவன் போகும்போது அவன் கையில கட்டி இருந்த சங்கிலி மாட்டி கீழே வந்துடுறான். உடனே நம்ம வில்ல பார்த்துட்டு கையால் ஆகாதான வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுல மொட்டைக்கு பெருத்த அவமானம் அவன் தலைவு முன்னாடி ஆயிடுச்சு. இந்த சேசிங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கிட்டண்டா வந்து நம்ம ஹீரோவை லாக் பண்ணும்போது நம்ம வில்ல என்ன பண்றான், இவங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கிட்டண்டா வரும்போது இந்த தேவதை பிரெக்னன்ட் ஆனன்னு சொன்னால அவன் முன்னாடி வந்து நிப்பா. என்னோட சொத்து உன்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி வில்ல சொல்ல அவங்க முன்னாடி கிளம்பி போயிடுவாங்க. இப்படி இவ தொங்கிட்டு வரும்போது முன்னாடி கல்லு இருக்கும், அவ பார்க்க மாட்டான். உடனே இவன் தேவதை அங்க பாரு அப்படின்னு வில்ல சவுண்டோட அவ டக்குன்னு தப்பிச்சிருவா. சரி தப்பிச்சிட்டாலே அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போம், அவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டோரை பிடிக்கும் போது கீழே விழுந்தவதான் பின்னாடி வர அந்த வில்லனோட ட்ரக்கு அவ மேல ஏறிடும். அவனும் டக்குன்னு இவ ஏத்தக்கூடாதுன்னு திருப்பி போடுவான். வண்டி சுக்குநூறா போயிடும். இவங்க எல்லாம் வண்டியை நிறுத்து நிறுத்து அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது, இல்ல அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி, நீ ஒழுங்கா பாத்தியா அப்படின்னு கீ கேட்கும் போது, ஆமா அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது, போ வண்டியை நிறுத்தாம போ அப்படின்னு கீ சொல்லுவா. எல்லாம் பக்கத்துல அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி கீழே வந்து அந்த கர்ப்பிணி பொண்ணை பார்த்துட்டு நம்ம வில்லன் கத்திக்கிட்டு கிடப்பான். ஹீரோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வண்டியில ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. அந்த இடத்துல எங்கேயோ போய் நிக்குது. கூட இருக்கிற அந்த தேவதைங்களாம் நம்ம கூட இருந்தவ ஒருத்தி இன்னைக்கு இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க. இதுல ஒரு தேவதை மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியே ஓடுறான். நான் அவங்கள்ட்ட போறேன் அப்படின்ற மாதிரி. நமக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்தாரு, வாழ்க்கை கொடுத்தாரு, நம்ம திரும்பி போனா அவர் மன்னிச்சு ஏத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஓடுறா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஒண்ணு ஜடம் இல்ல, குழந்தை பெத்துக்கிற மிஷின் கிடையாது, இப்படி சொன்னவதான் அவளே போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை நிற்பாட்டுறாங்க. இப்படி வண்டியில போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா எங்க போறீங்க, பசுமை பள்ளத்தாக்கு, அங்க போனா நம்மலாம் தப்பிச்சிடலாம். அதாவது இந்த கீன்றவ அந்த பசுமை பள்ளத்தாக்குல தான் வாழ்ந்துட்டு இருந்தா. சின்ன வயசுல இவளை கடத்தி இந்த இடத்துக்கு கூட்டு வந்து நம்ம வில்லன் வச்சிருந்திருக்கான். திருப்பி அந்த இடத்துக்கு போனா நம்ம கூட இருந்தவங்க இருப்பாங்க, மீதி வாழ்க்கை அங்க வாழ்ந்துடலான்றதுதான் நம்ம கீயோட கணக்கு. பின்னாடி யாராவது வராங்களா
அப்படின்னு பார்க்க சொல்லும்போது இந்த தேவதைங்கள்ட்ட நான் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிருப்பான். அங்க போகும்போது அந்த மொட்டை படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருப்பான். ஏன் அழுகுற அப்படின்னு கொஞ்சம் இவங்க கேட்டு சமாதானப்படுத்தி இவங்களுக்குள்ள கொஞ்சம் காதல் மலருது. இதுல மொட்டை இவங்க பக்கம் வந்துடுறான். இந்த வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது மண்ணுக்குள்ள மாட்டிக்குது. பின்னாடி வில்லங்க துரத்திட்டு வராங்க. அந்த மொட்டை இந்த நேரத்துல தான் ஹெல்ப் பண்றான். இவங்க எல்லாம் யாருமே நம்பல இவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான், நமக்கு உதவியா இருப்பான்னு இவனோட காதலி சொல்லும் போது மொட்டைக்கு என்ன ஆசைனா ஹீரோ ஓட்டிட்டு போற அந்த போர் டேங்கர் அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி எல்லாம் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை. இந்த வண்டி இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கும் போது இந்த டேட்டா போட்டவன் சொல்லுவான், தலைவரே உங்க பொண்டாட்டி உயிர் போகுது அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பேசுவான். அப்ப அறுத்து எடு அந்த குழந்தைய அப்படின்னே அவனும் ஆட இருக்கிற மாதிரி அறுத்து டக்குன்னு எடுத்தவொடனே இன்னும் 1 மாசம் இருந்திருந்தா அந்த குழந்தை நல்லா பிறந்திருக்கும் தலைவரே, அதுவும் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது இந்த மொட்டை இருப்பானே அவன் வேற ஒரு ஆள் தான் நினைச்சிட்டு இருப்பான். அதாவது இந்த வில்லனோட பையனா ஸ்டார்டிங் சீன்ல வளர்ச்சி இல்லாம ஒருத்தன் இருப்பானே அவனும் வில்லனோட பையனா. இந்த மொட்டை என்ன பண்ணுவான், எனக்கு தம்பி பிறந்திருக்கு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பெருமையா சொல்லுவான். இங்க மாட்டிட்டு இருக்கிற வண்டிய முன்னாடி ஒரு மரம் இருக்கும் அதுல கட்டி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதான் மொட்டையோட ஐடியா. அதுக்கு இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம வில்லன் கிட்ட ஒருத்தன் சொல்லியிருப்பான், நீங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கிங்க, அந்த கீயை கொல்றதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இங்க வந்துட்டு இருப்பான். இந்த கீ என்ன பண்ணுவா, இவங்க வர்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைட் ஒளி இருக்கும் அதுக்கு நேரா வச்சு ஏம் பண்ணி ஷூட் பண்ணுவான். இந்த பில்டப் பண்ணிட்டு வந்தவனோட கண்ணு போயிருக்கும். செம கத்துவான், இருடே அப்படின்ட்டு திருப்பியும் துரத்திட்டு வருவான். இந்த கண்ணு போன வெறியில அவன் கண்ட மேனிக்கு சுட்டுட்டு வருவான். ஹீரோ என்ன பண்ணுவான், நீங்க போங்க நான் அவனை முடிச்சிட்டு வரேன், அப்படி நீ வரலனா பரவாயில்ல போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கீக்கே ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கீ கண்ணை வச்சுட்டு நிப்பா, நம்ம ஹீரோ தான் வருவான். அங்க அவனெல்லாம் முடிச்சிட்டு அவன் வச்சிருந்த புல்லட்டு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான். மேலெல்லாம் ரத்தமா இருக்கும். என்ன ரத்தமா இருக்கு அப்படின்னு இந்த தேவதைங்களை ஒருத்தி கேட்பா. அது அவனோட ரத்தம் இல்ல அப்படின்ட்டு கீ சொல்லுவா. வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி இவங்க போயிட்டு இருப்பாங்க. விடிஞ்சிரும். இவனுக்கு திருப்பி வழக்கம் போல அந்த கனவு வரும். டக்குன்னு இவ ஒன்னும் இல்ல பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்துறா கீ. போயிட்டு இருக்கும்போது இந்த கீ அவளோட கதையை சொல்றா, நான் இங்க வந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் வளவலான்னு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம ஒரு பொண்ணு மேல நின்னுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னுவா. நம்ம ஹீரோ சொல்லுவான், இது நமக்கான ட்ராப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். கிட்டண்ட போயிட்டு நான் இன்னார் பொண்ணு இங்க இருந்து வந்தேன் அப்படின்னு அவங்க பெத்தவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவன் இந்த மேல இருந்த பொண்ணு சவுண்டு குறுக்க ஆரம்பிச்சிருவா. உடனே அங்க இருந்து ஒரு 4-5 பொம்பளைங்க வண்டியில வராங்க. கிட்ட வந்து நம்ம கீயை கட்டி பிடிக்கிறாங்க. நீ அவளோட பொண்ணு தானே அப்படின்னு உன் கண்ணை வச்சே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கீ சொல்றா, வாங்க நம்ம வாழ்ந்த பசுமை பள்ளத்தாக்கு போலாம் அப்படின்னு கேட்கும் போது அதுல வயசான ஒரு பொம்பளை சொல்லுது, மேற்குல இருந்து தானே வந்தீங்க, நீங்க வரும்போது அங்க பாத்துருக்கலாமே. இல்லையே, அங்க வெறும் காக்கா கூட்டம் தானே இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. உடனே அந்த வயசானவங்க, அங்க வாழ தகுதி இல்லாம ஆயிடுச்சு, தண்ணிங்க எல்லாம் விஷமாயிடுச்சு, தண்ணியே சுத்தமா இல்ல, இப்ப அங்க வெறும் காக்கா கூட்டம் தான் இருக்குன்னு அப்படி சொல்லும் போதே நம்ம கீ என்னடா நாங்க இதை நம்பிதானே வந்தோம், இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாமே நினைச்சிட்டு இருந்தா, அதெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு தனியா போயிட்டு கத்திட்டு அழுதுட்டு இருக்கா. இப்படியே நைட் ஆயிடுது. அதுல ஒரு பாட்டிமா கையில ஒரு பேக்ல விதைங்க எல்லாம் வச்சு அதுக்குள்ளே முளைக்க வச்சிருக்கு. அந்த தேவதைங்க ஒருத்தர் பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா. கீ ஹீரோவை கூப்பிட்டு, இன்னும் 5 மாசம் டிராவல் பண்ணா இந்த பாலைவனத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம், இதை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காது, இந்த டேங்கரை எங்கே விட்டுட்டு தேவையான பொருட்களை பைக்ல எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் போயிடலாம், உனக்கு ஒரு பைக் இருக்கு, நீ என்ன சொல்ற எங்க கூட வரியா அப்படின்னு கேட்கும் போது, என் வழி எப்பயுமே தனி வழி அப்படின்னோடனே கீ ஒரு மாதிரியா பாக்குறா. வாழ்க்கையில நம்ம சரியான முடிவு கூட தவறான இடத்த கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். நீ அப்படிதான் எடுத்திருக்க இத. கீ சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் தனியா போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு எப்பயும் வர்ற கனவு வருது, இவங்களால கைவிடப்பட்டவங்க இறந்தவங்க சொன்னால அந்த மாதிரி இவங்களையும் நம்ம அப்படியே விட்டுட்டு போறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து நம்ம ஹீரோ நிப்பான். வந்து ஒரு மேப்பை கையில காட்டுறான், இதே மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. எந்த இடம்னு பார்த்தாக்கா இந்த வில்லனோட இடத்துக்கு தான் நம்ம திரும்ப வந்த இடத்துக்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். திரும்பி போறதா எதுக்கு அப்படின்ற மாதிரி கீ கேக்குறா. சுத்தி இருக்கிற அந்த வயசானவங்க சொல்றாங்க, இவனுக்கு நான் மறக்கிற கண்டு போயிடுச்சா, அங்க போய் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு சுத்தி இருக்கவங்க கேட்கும் போது, பசுமைய அப்புறம் தண்ணிய அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றா. அங்க சுத்தமான தண்ணிகள் நிறைய இருக்கு, அப்புறம் பயிருக, அங்க மட்டும் எப்படி தண்ணி கிடைக்குதுன்னு அப்படி இந்த வயசானவங்க கேட்க, அதுக்கு இந்த தேவதைங்க சொல்றாங்க, பூமியோட ஆழத்துல இருந்து இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரான், அதுக்கு தண்ணி குழான்னு பேரு வச்சு சொந்தம் கொண்டாடுறான், அதனாலதான் அவன் மட்டும் கடவுளாவும் மத்தவங்க எல்லாம் பிச்சைக்காரனா ஆக்குறான். அந்த வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க, தண்ணி மட்டும் கிடைச்சிட்டுனா எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டென்ஷன்ல அந்த வயசானவங்க அவன் கண்ணை நோடுறான், அவனை துடிக்க துடிக்க கொல்லணும்ன்ற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. திருப்பி அந்த மலை உச்சிக்கு போறதுக்கு எப்படியா இருந்தாலும் 2 வாரம் ஆகும். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஷார்ட் கட் ரூட்டை சொல்றாரு. நம்ம மொட்டையதான் போயிட்டு வந்திருப்பான்ல, அவனுக்கு எல்லா ரூட்டும் தெரிஞ்சிருக்கும், அவனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் நான் கண்டிப்பா இதுக்கு உதவி பண்றேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்த வழிக்கு திருப்பி கிளம்புறாங்க. அப்படி இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி எல்லாம் கன்ஃபியூஷனா இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இந்த பக்கம் நீங்க 5
மாசம் டிராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா வெறும் உப்பு தான் இருக்கும். கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனா நம்ம வாழ்றதுக்கான ஆதாரம் இந்த பக்கம் இருக்கு. என்ன அதுக்கு நம்ம உயிரை பணைய வைக்கணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க எல்லாம். அப்படி இவங்க திரும்பி வரும்போது ஏன் திருப்பி வராங்க அப்படின்னு வில்லன் குரூப் டவுட்டாவே பாத்துட்டு இருப்பாங்க. சிட்டடருக்கு போறாங்க, அங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்ட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். திருப்பியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தீயா ஒரு சேசிங் சீன் போயிட்டு இருக்கு. இந்த சண்டையில கூட வந்த வயசானவங்க பாதி பேர் இறந்துருவாங்க. ஆனா அவங்க சண்டைலாம் அதுவும் வெறித்தனமா இருக்கும். இந்த வில்லன் குரூப் கிட்ட அவங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கீ என்ன பண்றான், அந்த வில்லன் வண்டியிலே ஏறி அவ கை வந்து ஒரு ஹேண்டிகேப் மாதிரி தானே இருப்பா. அந்த இரும்பு கையை எடுத்து அவன் மூஞ்சில இருந்து மாஸ்க புடிச்சு அந்த டயருக்குள்ள உள்ள விடும்போது அவன் மூஞ்சி செதறிடும். பயங்கரமா வழியில நம்ம வில்லன் சாவறான். எத்தனை பேர் உயிரை வாங்கியிருப்பான் அவன். வில்லன் செத்துட்டான் அப்படின்ட்டு அந்த தேவதனையை ஒருத்தர் கத்திட்டு இருப்பான். மொட்டைக்கு அவன் தலைவர் செத்தது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதே சமயத்துல இவ்வளவு நேரம் வில்லன் குரூப் துரத்திட்டு இருந்தது. அந்த கேசோலின் எடுத்துட்டு வரும்போது ஒரு குரூப் துரத்திட்டு இருந்துல, அந்த இடத்துக்கு இப்ப உள்ள போறாங்க. ஏண்டா இப்பதான் ஒரு 7:30 முடிஞ்சு, அதுக்குள்ள இன்னொன்னா மொட்டையோட கார்ல இருந்து இந்த தேவதை இன்னொரு காருக்கு மூவ் ஆகி போவா. தான் அப்ப செத்த நஞ்சு செம காண்டா இந்த பெரிய மொட்டை ஒருத்தன் இருப்பானே, எதையோ பிடிங்கி நம்ம ஆர்வம் மொட்டை மேல போவான். அவனோட காதலி ஏக்கமா பாத்துட்டு இருப்பா. என்னடா ஆக போகுதுன்னு அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாலம் மாதிரி கல்லா இருக்குமே, அந்த பாலத்தை பார்த்துட்டு நம்ம மொட்டை ஒரு ஐடியா பண்ணுவான் பாருங்க. வீர மரணம்னு எல்லாம் சும்மா செத்துட்டு இருந்தானோ, ஆனா இப்ப நம்ம மொட்டை சவரத்தான் வீரமான மரணம். பின்னாடி அந்த கேசோலின் குரூப் துரத்திட்டு வருது. இவன் என்ன பண்ணும், அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு வண்டி இப்படி திருப்பி விட்டுவான் பாருங்க. பாலம் இடிஞ்சு விழுந்து தரமட்டமாகும். பின்னாடி வரவங்க திருப்பி பிளாக் ஆயிடுவாங்க. மொட்டை ஆனா வேற ரவலியா நீதான் வீரன். எப்படியோ தப்பிச்சு கொஞ்ச தூரம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கீக்கு வந்து உயிர் போற அளவுக்கு அடிபட்டிருக்கும் இந்த சண்டையில. நம்ம ஹீரோ தான் மூச்சு விட கஷ்டப்பட்டு இருப்பா. இவன் வேற ஒரு வழியா ஒரு ஹோல் மாதிரி போட்டு மூச்சு விடறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அப்ப உதவி பண்ணி வைப்பான். ரத்தம் குறையும். அப்ப இவன் தான் யூனிவர்சல் டோனர் ஆச்சு. இவன் ரத்தம் கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். என் பேர் என்னன்னு கேட்டல, என் பேரு மேக்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரியா அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷன் ஆகுது இந்த படத்துல. அதே சமயத்துல இவங்க சொன்ன அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க எல்லாமே விசித்திரமா பாத்துட்டு இருக்காங்க. யார் நீங்க அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. மேல இருந்து இவனோட யாரு வில்லனோட பையன் அந்த பைனாக்குலர் வழியா பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வில்லனை தூக்கி அவன் இடத்துல தொப்புன்னு முன்னாடி போடுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் நம்ம செத்தாம் திரும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பான். இவன் கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்பதான் அங்க சுத்தி இருக்கிற மக்களும் எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சந்தோஷமா கொண்டாடி சேஸ் பண்ணுவாங்க. இப்ப மக்கள் ஆதரவும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால மேல போகணும்ல. இப்ப அந்த மேல தண்ணி வர இடத்துக்கு இவங்க எல்லாம் போகணும். கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே சொல்லாம நடக்குது. கீழே அந்த டேபிள் மாதிரி வருது. அதுல இவங்க எல்லாம் ஏறி போறாங்க. அதுல மக்கள் எல்லாம் ஏறும்போது முதல்ல தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப யாருமே தள்ளாம எல்லாம் ஏறி நின்னுகிட்டு அந்த மேல போகும்போது அந்த தண்ணி திறந்து விடுறாங்க. மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மொட்டைங்க குரூப் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவனோட தலைவனே கொண்டு இங்க வீசி இருக்காங்க. மக்கள் ஆதரவும் இருக்கு. இதெல்லாம் மீறி அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனால புத்திசாலித்தனமா ஒதுங்கி போறானுவன். அதே சமயத்துல இவங்க கீ எல்லாமே மேல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை தர கீ கடைசியில பார்த்தா கீழே மக்களோட மக்களா நம்ம ஹீரோ நிக்கிறான். இவ்வளவும் பண்ணிட்டு மக்களோட மக்களா கலந்துடுறாரு நம்ம ஹீரோ. கடைசியில ஹீரோ கீயை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. பதிலுக்கு கீயும் ஸ்மைல் பண்றா. ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டோட இந்த படம் செம்மையா முடிஞ்சிச்சு.